எல்லாரும் டீ குடிச்சாச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பான சகோதரர்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சலஃப் மன்ஹஜை பற்றிய ஒரு விளக்கம் இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் எம்எஃப் அலி அவர்கள் சலஃப் மன்ஹஜ்னா என்ன, அதை குர்ஆன் ஹதீஸை சுட்டிக்காட்டி தெளிவான முறையில் விளக்கினார்கள். என்னுடைய பகுதி சலஃப் மன்ஹஜை பற்றி மக்களிடத்திலே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது, தவறான புரிதல்கள் இருக்கிறது. இந்த சலஃப் மன்ஹஜ் மிக ஆபத்தான ஒரு விஷயம் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம்முடைய பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த மன்ஹஜை ஏற்றவர்களும் இங்கே இருக்கிறீர்கள், இதை புரிந்தவர்களும் இருக்கிறீர்கள். இது தவறு என்று நினைக்கக்கூடிய சகோதரர்களும் மாற்று கருத்துடைய சகோதரர்களும் இந்த அவையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு ஆரோக்கியமானது. ஒரு சபை, ஒரு கலந்துரையாடல் என்றால் அது சம்பந்தமாக அனைத்து கருத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொண்டு கேள்வி கேட்பது, நமக்கு மத்தியில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். நாம் இதை வரவேற்கின்றோம், விரும்புகின்றோம். கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு இங்கே முழு உரிமை இருக்கிறது. அவர்கள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் கொடுக்கப்படும். இந்த கேள்விக்கு முன்னால் செல்வதற்கு முன்னால் சுருக்கமாக, மிக நீண்ட விளக்கம் கிடையாது, சுருக்கமாக சலஃப் மன்ஹஜ்னா என்னங்கிறத நான் கூறிவிடுகின்றேன். சலஃப்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஷேக் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சலஃப் என்றால் என்ன அர்த்தம்? சலஃப் என்றால் முன் சென்றவர்கள். என்ன அர்த்தம்? முன் சென்றவர்கள். இந்த முன் சென்றவர்கள் என்பதில் முதலாவது நாம் சொல்வது யாரை? முதலாவதாக நாம் சொல்வது யாரை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப சலஃபுகளில் முதல் சலஃப் அந்த முன் சென்றவர்கள் என்பதில் முதலில் வரக்கூடியவர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள். அதே போன்று இவர்கள் ஒரு தலைமுறை, சஹாபாக்கள் ஒரு தலைமுறை. அதற்கு அடுத்த தலைமுறை தாபிஈன்கள், அதற்கு அடுத்த தலைமுறை தபா தாபிஈன்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், இவர்களைத்தான் நமக்கு முன்னாடி போன வஹியை பின்பற்றிய குர்ஆன் ஹதீஸை கடைபிடித்த இந்த நன்மக்களைத்தான்
நாம் சலஃபுகள் என்று என்ன செய்கின்றோம், சொல்கின்றோம். மற்றபடி வழிகேடர்களையோ வஹியை நிராகரிக்கக்கூடியவர்களையோ குர்ஆன் ஹதீஸை தவிர்த்து வேறு விஷயத்தை போதிக்கக்கூடியவர்களையோ நாம் சலஃப் என்று சொல்லவே இல்லை. அவர்களை பற்றி நாம் பேசவும் இல்லை. மன்ஹஜ்னா என்ன? மன்ஹஜ்னா அணுகுமுறை. வார்த்தைக்கு வழங்கிக்கணும்ல, என்னமோ சலஃபு மன்ஹஜ்ங்கிறாங்க, என்னமோ ஒரு புது வார்த்தை. மன்ஹஜ்னா அணுகுமுறைன்னு அர்த்தம். நமக்கு முன் சென்ற சஹாபாக்கள், அவர்கள் வழியில் வந்த தாபீன்கள் மார்க்கத்தை எப்படி அணுகினார்கள், குர்ஆன் ஹதீஸை எப்படி அணுகினார்கள், அந்த முறைப்படி நாம் அணுக வேண்டும். அதுதான் ஆரோக்கியமானது, அதுதான் வஹிக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பற்றி உங்களுக்கு விரிவாக MF அலி அவர்கள் விளக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய இந்த விளக்கத்தை, சுருக்கமான இந்த விளக்கத்தோடு நிறுத்தி கொண்டு இப்போது சலஃப் மன்ஹஜை பற்றி நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விளக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்கலாம். அதற்கு நாம் இப்போது இடமளிக்கின்றோம். சொல்லுங்கம்மா. சரி, சலஃப் மன்ஹஜ் என்பது அது ஒரு வழிகேடு, அது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதுமையான ஒரு வழி என்று வெளியில விமர்சிக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. உண்மைதான், நம்மை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள், மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சலஃப்னு எடுத்துக்கொண்டாலே இவங்க முன்னோர்களை பின்பற்றுகிறார்கள், இவர்கள் பெரியார்களை பின்பற்றுகிறார்கள், முன்னோர்களையும் பெரியார்களையும் பின்பற்றுவது வழிகேடு என்ற ஒரு குற்றச்சாட்டு நம் மீது வைக்கப்படுது. இப்ப இதுக்குரிய விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அந்த சகோதரர்கள் அல் குர்ஆனுடைய சில ஆயத்துகளை படித்துவிட்டு இந்த குற்றச்சாட்டை நம்மீது பொருத்துகிறார்கள், நம்மீது சுமத்துகிறார்கள். அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் முன்னோர்கள் என்று சொல்லப்படும் போதெல்லாம் அது தவறான ஒரு வழி, குர்ஆன் ஹதீஸ் தான் சரியான வழி என்ற பார்வையில் இருந்தவர்கள் இப்போது சலஃப் என்ற வார்த்தையை கேட்கும்போது இதுவும் அதுபோலுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தௌஹீதுடைய பிரச்சாரத்தின் போது ஷிர்கை எதிர்த்து, பித்அத்தை எதிர்த்து மக்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அழைப்பாளர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அப்போது பித்அத்தை இருக்கக்கூடிய, இணை வைப்பில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்கள் சத்தியத்தின் பக்கம் அழைத்த இந்த அழைப்பாளர்களை பார்த்து சொன்னது என்னன்னா, எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செய்யறாங்க, நீங்க ஏதோ குர்ஆன் சொல்றீங்க, ஹதீஸும் சொல்றீங்க, ஆனா எங்க மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லல, இப்படி மார்க்கத்தை அவங்க எங்களுக்கு போதிக்கல, அதனால நீங்க சொல்றது நாங்க கேட்க மாட்டோம், எங்களுடைய முன்னோர்கள் வழியில தான் நாங்க போவோம் என்று இணை வைப்பில் இருந்த மக்கள் குர்ஆனை சொல்லும் போது, ஹதீஸை சொல்லும் போது அதை கேட்க மாட்டோம், முன்னோர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்கூடாக நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நாமவே இந்த வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சலஃப் அப்படின்னு சொல்லும் போது முன்னோர்கள் பழையபடி மறுபடியும் நம்மளை இவங்க சிறுக்குக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ, விதத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோ, அந்த அறியாமை கலாச்சாரத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இயல்பாக ஒரு மனிதனிடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் இந்த சந்தேகமும் நம் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, அந்த மக்கள் அணுகிய முறை வேற. அந்த மக்கள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படும் போது குர்ஆனையும் கேட்கவில்லை, ஹதீஸையும் கேட்கவில்லை, அதை கேட்பதற்கு தயாராக கூட இல்லை. முன்னோர்களுடைய வழிதான் எங்களுக்கு முக்கியம், குர்ஆனும் தேவையில்லை, ஹதீஸும் தேவையில்லை அப்படின்னு அதை மறுத்து விட்டார்கள். அதை கேட்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள், இங்கதான் நம்ம கவனிக்கணும். நம்ம அதாவது இந்த சலஃப் என்பதுல முத வரக்கூடியதே யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத வர்றாங்க. அப்ப அங்கேயே குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே வந்து விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல குஃபார்களை பத்தி சொல்லி காட்டுறான். இதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால்,
அந்த நிராகரிப்பாளர்கள் சொல்கிறார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் என்ன வழியில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று குஃபார்கள் சொல்கிறார்கள். அப்படிங்கிற அர்த்தத்தில் அல் குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் இருக்கு. இவ்வாறு சொல்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு பதிலும் சொல்றான். என்ன பதில் சொல்றா? அவலவ் கான ஆபாவுஹும் லா யஅகிலூன ஷைஅன் வ லா யஹ்ததுன். முன்னோர்களை பின்பற்றோம்னு சொல்றீங்களே, அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கன்னு சொன்னா முன்னோர்களை பின்பற்றோம்னு சொல்றீங்க, அல்லாஹ் சொன்னதை கேட்க மாட்டோங்கிறீங்க. உங்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாமல் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான். அவர்கள் சொன்னதெல்லாம் என்னன்னா, எங்களுடைய முன்னோர்கள் நேர்வழி இல்லை, அவங்களுடைய முன்னோர்களுக்கு மார்க்க அறிவே இல்லை, ஆனா நாங்க அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்க சொன்னா கேட்காம அதை பின்பற்றுவோம் என்று இந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் மேலும் கேட்கின்றான், அவ்வளவு காண ஷைத்தானு எதோகும் இலா அதாபி ஸாயிர். முன்னோர்களை பின்பற்றோம்னு சொல்றியப்பா, அந்த முன்னோர்களை ஷைத்தான் நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறான். எங்க அழைச்சிட்டு போயிருக்கிறான்? முன்னோர்களை நீ முன்னோர்களை பின்பற்றுவோங்கிற, அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுன்னு சொன்னா முன்னோர்களை பின்பற்றுவோன்னு சொல்றியே, நீ சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களை ஷைத்தான் நரகத்துக்கு கூப்பிடுகிறார். அப்படி அவர்களை அழைத்து ஷைத்தான் நரகத்துக்கு கொண்டு போய் இருந்தாலுமா நீ அவர்களை பின்பற்றுவாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அவ்வளவு ஜித்துக்கும் பியஹ்தா, உங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றியதை விட மிகச்சிறந்த ஒரு நேரான வழியை நான் உங்களிடத்திலே கொண்டு வந்தாலும், நபி சொல்கிறார், நான் உங்களிடத்திலே கொண்டு வந்தாலும் நீங்க இதை பின்பற்றாம அதை பின்பற்றுவீங்களா? இப்ப இந்த ஆயத்துக்களை சொல்லித்தான் சலஃபுகள் எல்லாம் பாருங்க, அல்லாஹ் சொல்ற இந்த மாதிரியான முன்னோர்களை பின்பற்றிட்டு திரியிறாங்க, வழிகெட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இந்த ஆயத்துக்கள் எல்லாம் எப்படி சொல்லப்படுது? அந்த முன்னோர்கள் மார்க்கறிவு இல்லாதவர்கள், நேர்வழி அடையாதவர்கள், வஹியை நிராகரித்தவர்கள், வஹியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஈமான் இல்லாதவர்களை பின்பற்றினார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லி காட்டுறான்? வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமான், ஈமான் கொண்டு அந்த ஈமானில் அவர்களுடைய வழிதோன்றல்களும் அவர்களை பின்பற்றினால் அவங்க எல்லாரையும் நம்ம மறுமையில ஒன்னா சேர்த்து வைப்போம், சொர்க்கத்துக்குள்ள ஒன்னா சேர்த்து வைப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இங்க அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? ஈமான் கொண்ட முன்னோர்களை பின்வந்தவர்கள் ஈமான் விஷயத்தில் பின்பற்றுவார்கள். இங்கேயும் பின்பற்றுதல் வருது. இப்ப இந்த பின்பற்றுதலை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இப்படி பின்பற்றியவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றார். அப்ப நம்ம அல் குர்ஆனை படிக்கக்கூடிய நாம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். ஒரு 4 ஆயத்தை மட்டும் விளங்கிட்டு நம்ம எதையாவது ஒண்ணு பேசக்கூடாது. பின்பற்றுதல் என்றால் அல் குர்ஆன்ல குஃபார்கள் எப்படி பின்பற்றினாங்க, மூமின்கள் எப்படி பின்பற்றினாங்க, நல்லவர்களை எப்படி பின்பற்றினாங்க எல்லாமே சொல்லப்படுதா இல்லையா? இந்த அடிப்படையில் வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகளில் முந்தி சென்றவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை இஹ்சானா அழகிய முறையில் பின்பற்றியவர்கள். இப்ப இந்த பின்பற்றுதலும் இருக்கிறது. அந்த பின்பற்றுதல் அது குஃப்ரு, அது கூடாது. ஆனா இந்த பின்பற்றுதல் தேவையானது, இது நல்லவர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் தான் நாம என்ன செய்யறோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அவர்கள் வழியில் வந்த சஹாபாக்களையும் குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தில் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது தவறானது கிடையாது. இது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் கிடையாது. இது குர்ஆன் ஹதீஸ் தான் என்பதை நாம் என்ன செய்யறோம்? இந்த கேள்விக்கு பதிலாக சொல்கின்றோம். இது தவறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. புரிதல் இல்லாமல் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அலைக்கும் சலாம். சொல்லுங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும், அதுபடி குர்ஆன் அப்படி அடிக்கிட்டோம்னா நம்ம ஒருமித்த கருத்துக்கு வந்துடலாம். சில பேர் கொலைக்கு வந்துடலாம். இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சாரங்கள் நம்மளுடைய பாதையில். ஆனால் நீங்கள் எது சொல்றீங்களோ உங்களிடத்துல ஒருமித்த கருத்துக்கள் இல்லை.
உதாரணம் பிறை விஷயம் எடுத்துக்கணும். பிறை விஷயத்தில் சர்வதேச அளவில் பிறை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் சார்ந்திருக்க அமைப்பு சில இங்கே இருக்காங்க சௌகரியம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் செலவு இங்கே இருக்க சகோதரர்கள்ட்ட நிறைய முரண்பாடுகள் இருக்குது. சிலவங்க சவுதி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அது சர்வதேசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. லோக்கலில் சில சகோதரர்கள் லோக்கலோட பிறையை பார்க்கணும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சலப்பொழிக்கு கீழே இந்த விஷயம் வரல. அதாவது ஒரு சலப்பொழியை பின்பற்றினா ஒரு மீட்டர் கருத்துக்களை வந்தாலும் சொல்லக்கூடிய சகோதர இடத்துல இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கு என்ன. ஆனால் தவிதமாக வந்துட்டு அந்த இதை எடுத்துக்கல எதுக்காக அவங்க கருத்து வேறுபாடு மாற்றாத தொழில் மாற்றமாக இருக்காங்க உங்களுடைய எதிர்ப்பு இருக்கு. ஆனால் உலக அளவில் தவிதமாக மக்கள் சகோதரர் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க பிரதேசத்தில் ஒரே நிலைப்பாட்டில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அது பல இது இருக்குது. சொல்லாதமாக அடுத்த டைமில் இருந்தால் அடுத்த இடத்துல கிடைக்கும் முதன்மை நம்ம வைக்கிறோம். இது சம்பந்தமாக எங்கிட்ட நாங்கள் பார்க்கணும். பெரிய மார்க்கெட் அஞ்சு உங்களை தரப்போட அஞ்சு நம்ம தரப்போட அஞ்சு இருக்கிறாங்க. எங்களுக்கு கீழே இடத்துல நீங்கள் தான் இருக்குது. எங்களை சரியான வழியில் வழியாட்ட இடத்துல நீங்கள் இருக்குது. எல்லா ஒன்று ரெண்டு இதை தந்துருக்கு. அதனால இதுக்கு நம்ம வந்து தவிர்க்கமாக பல கட்டமாக உங்களுக்கு இல்லை அது கூட கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதெல்லாம் இடத்துல கூட நீங்கள் செஞ்சுருக்கீங்க. விவாத அழைப்பை கொடுத்துருக்கீங்க. அதன் பிறகு நம்ம கிட்ட ஒரு நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் நான் வாங்கலாம். நான் வைக்கமாக தான் வரல. வைக்கமாக இருக்கிறேன். ஆனால் நான் பொதுவான ஒரு இதாக உங்கள்கிட்ட நம்ம செய்கிறோம். புரியுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த காலத்தில் கலிகால விவாதம் உங்களை பார்த்தா நான் நல்ல வழிபட்டு வெளியிடணும். அந்த அளவுக்கு சுமதிமாருக்கும் தவிர்த்து அந்த விவாதம் முக்கியமான ஒரு விவாதம். அதில் நிறைய மக்கள் தெளிவாக நான் உங்களுக்கும் தெரியும். அதே போன்று நீங்கள் தவிர்க்க மக்களுடைய தவறுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு அமர்வை ஏற்படுத்தி சலக்கொலை தவறுன்னு சொல்லக்கூடிய தவிர்க்க மக்கள் அவங்க ஒரு அமர் முறையாக ஒரு அமர்வை ஏற்படுத்தி ஒரு விவாதம் மாதிரி வச்சாங்க. தனியாக இருந்தாலும் சரி அந்த கூட்டாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்றிங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் முறையாக பொறுப்படுத்த செய்யலாம். மசூர் விவாதத்தில் இல்லை நம்ம அதுக்கு என்ன செய்ய முறையாக பொறுப்பு நீங்கள் எந்த மாதிரி விரும்புகிறோம். சில சதவீதோட பேஸ்புக்கில் எழுதும்போது இந்த அனாரிமாக நடந்துக்குவாங்க அதனால விவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தட்டி கிடைக்கலாம். அந்த மாதிரி எதுனா அது முறையை நம்ம செஞ்சுக்கலாம். ஒப்பந்தம் போட்டு இந்த மாதிரி எந்த பேசக்கூடாது அது ஒரு செட்டி உட்காந்துருக்கோம். உதாரணம் நம்மளோட ஒரு சில சொல்லி கேட்டுருங்க. இதில் நிறைய இருக்குது. இதில் எனக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்போ அதை வெளிப்படுத்த நீங்கள் அப்போ ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுக்கன்னு படிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் விவாதத்தில் இருக்கிற நீங்கள் வாத வைக்கணும் அவங்க எதிர்வாத வைக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிதான் கடந்த காலத்தில் வெளிப்படுத்த வந்து கால வைக்கிறது அது மாதிரி ஒரு சில அவங்க ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிறது தான். கேள்வி கேட்குறவங்க ஒரு டைம் லிமிட் இல்லை அவங்க கேட்கட்டும் 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 சரி கேட்கட்டும் அவங்க இல்லை 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 வேண்டாம் கேட்கட்டும் அவங்க சரி 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 அல்ஹம்துலில்லாஹ். சரி அடுத்து முதல் இப்போ தானே கேட்டிருக்கோம் இன்ஷாஅல்லாஹ். இல்லை இல்லை வேண்டாம் யாரும் பேசாதீங்க வேண்டாம் யாரும் பேசாதீங்க. ஆமாம் சரி சரி ஹைர். அதாவது என்ன சகோதரர் அவர்கள் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சலஃப் மன்ஹஜ்னா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனால் வெளியிலெல்லாம் போய் சஹாபாக்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவதுன்னு வெளியில் சொல்லிக்கிறீங்க. அப்போ இது ஏன் இந்த மாதிரியான மாற்றமான ஒரு நிலையை கையாளுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாற்றம்லாம் கிடையாது. நம்ம வெளியில் என்ன சொல்கிறோமோ அதே தான் இங்கேயும் சொல்லுவோம், இங்கே என்ன சொல்கிறோமோ அதான் வெளியிலையும் சொல்லுவோம். சஹாபாக்களுடைய கருத்தை பொறுத்தவரை சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வழிகேடோ தப்பான ஒரு கருத்தோ கிடையாது. அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த நிலைப்பாடு கொண்டிருந்த முடிவுகள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட முடிவுகள் தான். அதில் மாற்று கருத்தில் அதை இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இப்போ இதை பற்றி கூடுதலாக விளக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம் தாராளமாக விளக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் சலஃப் மன்ஹஜை அங்கீகரிக்கிறீங்க. மன்ஹஜ் என்பது வெளியில் நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. இங்கேயும் நம்ம மன்ஹஜ்ங்கிற வார்த்தையை சொல்லி அது தேவையான ஒன்றுங்கிறது தான் நம்ம பதிய வச்சோம். வெளியில் மட்டும் அதை சொல்கிறதில்லை, இங்கேயும் அதை தான் நம்ம சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். சலஃபுகள் என்றாலே எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்துறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் கூட உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லையே. பிறைங்கிற ஒரு விஷயத்தில் சலஃபுகளாக இருக்கக்கூடிய ஒரு சாரார் லோக்கல் பிறையை சொல்கிறீங்க, ஒரு சாரார் சர்வதேச பிறையை சொல்கிறீங்க. அப்போ இந்த பிறை விஷயத்தில் சலஃபுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இல்லையே. அப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றுபடணும், நமக்கு மத்தியில் பிளவு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஆனால் தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த விஷயத்தில் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம், எங்களுக்கு மத்தியில் பிளவு இல்லையே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. உண்மையிலே அந்த பிறை விஷயத்தில் சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்து கிடையாது.
அதுல ஒரு சாரார் சர்வதேச பிறையை ஆதரிக்கிறாங்க, இன்னொரு சாரார் லோக்கல் பிறையை ஆதரிக்கிறாங்க. முதல் நாம ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். ஒற்றுமை என்பது என்ன? ஒற்றுமை என்பது என்னன்னு சொன்னா, மார்க்கத்துடைய எந்த விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு வராமல் எல்லா விஷயத்திலையும் 100% எல்லா விஷயங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதுதான் ஒற்றுமை என்பது தவறு. அதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது. அப்படி இருந்தாதான் ஒற்றுமை என்பது தவறான நிலைப்பாடு. அது சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை என்று சொன்னால், உண்மையான ஒற்றுமை என்பது என்னன்னு சொன்னா, ஒற்றுமைங்கிறது முதல்ல நம்ம என்னன்னு புரியணும். ஏன்னா அதை புரியாம நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்மளால ஒற்றுமையே வராது. நாம தான் என்ன செய்வோம், ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருப்போம், பல பிரிவுகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப இந்த சர்வதேச பிறை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கல்ல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப நான் சர்வதேச பிறை அடிப்படையில் என்னுடைய நோன்புகளை நான் வச்சுக்கிட்டு அந்த மக்களோடு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா முஜாஹித் மௌலவி, இலங்கையை சார்ந்த முஜாஹித் மௌலவி, அவன் முபாரக் மதனி, அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் அவங்கெல்லாம் லோக்கல் பிறையில இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குது. நாங்க ஒரே மேடையில பேசுவோம், ஒரே நம்பிக்கையில ஈமான்ல இருக்கிறோம். அவங்களும் குர்ஆன் ஹதீஸை சொல்றாங்க, நாங்களும் குர்ஆனை சொல்றோம். எங்களுக்கு மத்தியில ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கு. மனதளவுல அவர் மேல நாம பிரிய வச்சிருக்கோம், எங்க மேல அவர் பிரிய வச்சிருக்காங்க. அப்ப பயான்ல ஈமான், இறையச்சம், இப்படி எத்தனையோ மார்க்கத்துடைய விஷயங்கள், தாவா, அழைப்பு பணி, ஆய்வுகள் எல்லாத்துலயும் ஒண்ணு சேருவோம். இந்த ஒரு விஷயத்துல இது மட்டும் இல்ல, விரல் அசைக்கிற விஷயம் கூட வச்சுக்கலாம், அதையும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். விரல் அசைக்கிற விஷயத்திலையும் சலஃப் மக்களுக்கு மத்தியில் 2 நிலைப்பாடு. சில பேர் விரலை அசைத்துக் கொண்டிருப்பார்கள், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை போல, அப்படி அதன் கருத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. சில பேர் விரலை அசைக்காமல் நீட்டி வைக்கக்கூடியவர்களும் உண்டு. இது மாதிரி ஒரு சில மசாயில் சட்டங்களில் சலஃப் மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சரின்னு தெரியுதோ அந்த நிலைப்பாட்டை அவங்க ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு மத்தியில் பிளவு இருக்கான்னு கேட்டா பிளவு இல்லை. ஏன்னா நான் நின்றா அவர் எனக்கு முன்னாடி நின்று தொழுவார், அவர் நின்றார்னா அவருக்கு முன்னாடி நின்று நான் தொழுவோம். எங்களுக்கு மத்தியில திருமண உறவுகளை கூட பெண் கொடுக்கிறது, வாங்குறது, அதெல்லாம் கூட ஏற்படுத்திக்கிறோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்துல பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள், வைக்க வேண்டிய அன்புகள், பாசங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். எங்களுக்கு மத்தியில எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த ஒரே ஒரு விஷயத்துல அவர் எதை குர்ஆன் ஹதீஸுக்கு சரி என்று நினைப்பாரோ அதை அவர் ஃபாலோ பண்ணுவார். எங்களுக்கு எது குர்ஆன் ஹதீஸ் சரிதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதனால எங்களுக்கு மத்தியில் பிளவு வரலையே, பிரிவினை வரலையே. நாங்கள் இஸ்லாமிய உணர்வுடனும் ஈமானிய சகோதரத்தோடும் தானே இருக்கின்றோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மையான ஒற்றுமை. ஏன் தெரியுமா? இது இன்னைக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையுமே இந்த மாதிரி சின்னஞ்சிறு விஷயங்கள்ல சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடு அவங்க எப்படி அணுகுனாங்க அதை தான் நம்ம இங்க கவனிக்கணும். இப்ப இதை இந்த பார்வையில் நம்ம பார்க்கறதுனால ஒற்றுமை இருக்குது. இதையே இந்த மார்க்கத்துடைய இந்த சரியான பார்வை இல்லாம நம்ம சர்வதேச பிறை, அவர்கள் லோக்கல் பிறை, லோக்கல் பிறையை பின்பற்றக்கூடியவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் முஸ்லிம் இல்லை, அவர்கள் குர்ஆன் ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் தொழுவக்கூடாது, அந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, அவரிடத்திலே திருமண உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடாது. இப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவங்களதான் வழிகேடன்னு சொல்லுவோம். இப்படி யாரு சொல்றாங்களோ அவங்களதான். அவர் என் கருத்துல இருந்தாலும் கூட நல்லா விளங்கிக்கோங்க, நான் சர்வதேச பிறையில இருக்கிறேன், என் கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யறாரு, லோக்கல் பிறையில் இருக்கக்கூடிய என் கொள்கையை சார்ந்த மக்களை இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு மசாயில் பிரச்சனைக்காக, இந்த ஒரு வேறுபாட்டுக்காக அவர் வழிகேடர், அவர் முஸ்லிம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொன்னா, இவர் என் கருத்துல இருந்தாலும் நான் இவரை தான் வழிகேடர்னு தள்ளி விடுவேன். எந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் மார்க்கம் சொல்லுதோ அப்படிதான் பார்க்கணும். ஒரு முஸ்லிமை முஸ்லிம் இல்லை என்று சொல்வது பெரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்களுக்கு அவங்க இருக்கும்போதே மசாயில் விஷயங்கள் கருத்து வேறுபாடு. எத்தனை ஹதீஸை பார்க்கிறோம். தயமம் எப்படி செய்யறது, தயமம் எப்படி செய்யறது? ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மண்ணில் அடிச்சு செய்யறாங்க. ஒரு சஹாபி மண்ணில் பிறல்றார், ஒருத்தவர் தொழுகாம இருக்கிறார், ஒருத்தவர் தொழுகிறார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு அதை எப்படி பார்த்தாங்க? நீ வழிகேடன், நீ வழிகேடன் இல்ல, நீ குர்ஆனை மறுத்து, அப்படி அவங்க 2 பேருடைய நோக்கமும் குர்ஆனை ஃபாலோ பண்றதுதான்.
ஆனா மனிதன் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கொள்கையில ஒன்றுபட்டவர்கள் தான், அப்படிதானே? ரெண்டு பேரும் கொள்கையில ஒன்றுபட்டவங்க தான். ஆனா அவங்களுக்கு மத்தியில மனக்கசப்புகள், சர்ச்சைகளே, கருத்து முரண்பாடுகளே வரலையா? எத்தனை ஹதீஸ்கள்ல பாக்குறோம், நபி அவர்களுக்கு முன்னால் அபூபக்கர் இப்படி சொன்னார், உமர் ரலியல்லாஹு மாத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி கருத்து முரண்பாடுகள் வந்து எதுல வந்துச்சு? ஈமான்ல வரல, இறையச்சத்துல வராது, நம்பிக்கைகள்ல வராது, சின்னஞ்சிறு விஷயங்கள்ல வரும். அது நபி இருக்கும்போது வந்தது, நபிக்கு பிறகும் வந்தது. வந்துச்சா இல்லையா? குர்ஆனை தொகுப்போமா இல்லையா? அதை எப்படி நீங்க தொகுப்பீங்கன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சேபனை பண்றாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அதை ஆட்சேபனை பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்றுபடுறாங்க. ஜகாத் கொடுக்காத மக்கள்கிட்ட சண்டை போடுவோம்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு எப்படி அவங்க கலிமா சொல்லிருக்கும் சண்டை போடுவீங்கன்னு அதை ஆட்சேபனை பண்றாங்க. அப்ப எல்லாரும் முஸ்லிம்கள் தான், மார்க்கத்தை விளங்குனவங்க தான் அவங்க. ஆனா அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரே சிந்தனை இருக்கலையே. அதுதான் இயல்பு. சிந்திக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு என்னன்னா, எல்லா விஷயத்திலும் ஒன்றுபட மாட்டாங்க. ஈமான், இறையச்சம், மார்க்கத்துடைய பேசிக்கான விஷயங்கள்ல எல்லாம் ஒன்றுபட்டுருவோம். ஏன் ஒன்றுபட்டுருவோம்னா அதுல எல்லாம் ஆதாரங்கள் தெளிவா இருக்கும். அதுல மாற்றி யோசிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை, ஏன்னா தெளிவான ஆதாரங்களா இருக்குது. ஆனா மார்க்கத்தில் நேரடியாக சொல்லப்படாத விஷயங்கள்ல தான் நாம என்ன செய்வோம்னா நாம யோசிப்போம். யோசிக்கும் போது சிந்தனைகள் மாறுபடும், இப்ப கருத்து வேறுபாடு வளரும். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு இமாம்களும் ஆய்வு பண்ணாங்க. நீங்க பாருங்க, அபு ஹனீஃபா இமாமுடைய ஆய்வுக்கும் இமாம் ஷாஃபி இமாமுடைய ஆய்வுக்கும் எப்படி இருக்கும்? வேறுபாடு இருக்கா இல்லையா? வேறுபாடு இருக்கு. ஷாஃபி இமாமுடைய ஆய்வுக்கும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஆய்வுக்கும் மத்தியில சில வேறுபாடுகள் இருக்கா இல்லையா? நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்ப ஷாஃபி இமாமுடைய ஆய்வுக்கும் அஹமது இமாமுடைய ஆய்வுக்கு மத்தியில வேறுபாடுகள் இருக்கா? வேறுபாடு இருக்கு. இவங்களே யாரு? குர்ஆனை அல்லாத வழிகளை பின்பற்றினவங்களா? யார் இவங்க? இவங்க தாங்க ஹதீஸை தொகுத்தவர்கள். ஷாஃபி இமாம் தான் ஹதீஸை தொகுத்தார், ஹதீஸ்களை உருவாக்கினார். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் தான் ஹதீஸ் கிதாபு முஸ்னத் அஹமது 30,000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள். அவங்க தான் ஹதீஸின் பாதுகாவலர்கள். அதே மாதிரி இமாம் மாலிக் முத ஹதீஸ் கிதாபை தொகுத்த இமாம் மாலிக் மொத்தா கிதாப் புகாரி முஸ்லிமுக்குலாம் முந்திய கிதாப். அப்ப அவங்க ஆய்வு பண்ணி சொன்ன சட்டங்கள். அப்ப அதுல கருத்து வேறுபாடு வரும், வராமல்லாம் இருக்காது. ஏன்? டிஎன்டிஜேலேயே ஒரு விஷயம் தொடர்பாக ஆய்வு செய்வதில்லையா? ஆலோசனை செய்வதில்லையா? எல்லாரும் ஒரே மாதிரியா யோசிக்கிறாங்க? இல்ல, ஒருத்தர் ஒரு கருத்து, இன்னொருத்தர் ஒரு கருத்து. இது இயல்பு. அந்த இயல்பின் அடிப்படையில் தான் இந்த பிறை விஷயத்துல சலஃபுகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. இது சாதாரண ஒரு விஷயம். இது பெரிய வழிகேடோ பெரிய பிரச்சனையோ கிடையாது. இது நான் முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லு. பொதுமக்கள் பார்வையில எப்படி மாற்றப்படும்? நீங்க சொல்லக்கூடியதுல 4 பேர் ஒரே சபையில இருந்து பேசுறீங்க. சொல்லக்கூடிய பொதுமக்களாக ஆடியன்ஸா இருக்கக்கூடிய எங்களுக்கு நீ உங்க கருத்து எடுக்கிறதா அல்லது சில்லகலக்கூடிய ரஷ்மியோட கருத்து எடுக்கிறதா முஜாஹிதோட கருத்து எடுக்கிறதா அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு குழப்பம்னா எங்களுக்கே குழப்பத்துக்கு சரி. அதாவது இப்ப நான் அந்த முதல் கேட்ட கேள்விக்குரிய விளக்கத்தை முழுசா நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்ப யதார்த்தமான இயல்பு என்னன்னு சொன்னா, சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில மெயினான விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வராது. ஏன்னா அதுல எல்லாம் ஆதாரங்கள் தெள்ள தெளிவாக இருக்கும். ஆனா நேரடியாக சொல்லப்படாமல் ஆய்வுக்கு கொஞ்சம் ஆழமான ஆய்வுகள், ஹதீஸ், சஹீஹ், லைஃப், இந்த மாதிரியான சில பல்வேறு நுணுக்கங்களை கையாண்டு ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். பிற விஷயம் இன்னைக்கு மட்டும் இல்ல கருத்து வேறுபாடு, இதுக்கு சஹாபாக்கள் காலத்திலேயே கருத்து வேறுபாடு. நீங்களே பார்த்துருப்பீங்க, வாயில் இப்னு வஜ்ஜா ஹதீஸ், குறைபுடைய ஹதீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய பிறையாவரை ஏத்துக்கிற மாட்டேன் வருதா இல்லையா? ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்ப அன்னைக்கே இருந்துச்சு. ஆனா அவங்க யாரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க என்ன செய்யல, குற்றஞ்சாட்டல. இது எப்படி பார்த்தாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி ஒருவர் ஆய்வு செய்கின்றார், சரியான முறையில் ஆய்வு செஞ்சா அவருக்கு 2 மடங்கு கூலி உண்டு. தவறான முடிவு எடுத்தா கூட, அந்த ஆய்வுல அவர் தவறிழைத்தால் கூட அவருக்கு எத்தனை மடங்கு கூலி உண்டு? 1 மடங்கு. அல்ல யாரையும் என்ன செய்யப்படுறதில்ல, குற்றம் பிடிக்கிறதில்ல. இப்ப இந்த பார்வையில தான் சர்வதேச பிறையில இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறோம்னா, லோக்கல் பிறையில இருக்கக்கூடிய எங்கள் கொள்கையை சார்ந்த சகோதரர்கள் ஒரு நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு சரி, இது சரியான நிலைப்பாடு நான் நினைக்கிறோம், அதனால அல்லாஹ் நமக்கு 2 கூலியை கொடுப்பான். அவங்க அதை சரி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் 1 கூலியை கொடுப்பான். யாரும் காஃபிர் கிடையாது, எல்லாம் யாரையும் குற்றம் பிடிக்க மாட்டாங்கிற ஒரு பார்வையில் நாங்க பார்க்கும்போது இது ஒற்றுமை தான். சில வேற்றுமைகள் இருந்தாலும் இது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் சொல்றோம். அதனால நம்ம பிளவுபடுத்தல. எது பிளவு தெரியுமா? டிஎன்டிஜே சகோதரர்கள், நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க? ஷிர்க் வைக்காத, பிதஅத்துகளை எதிர்க்கக்கூடிய,
மெயினான விஷயங்கள் எல்லாம் உங்களை போன்று நாமும் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் தேவையில்லாத சில பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி, உதாரணமா நபிமொழிகளை நம்புற விஷயம், புகாரி முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய நபிமொழிகளை நம்பக்கூடிய மக்களை அவங்க ஷிர்க் வைக்கிறாங்க, அவங்க முஷ்ரிக்கு, அவங்களை பின்பற்றி தொழுவக்கூடாது, அவங்க பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, இப்படி நீங்க சொல்றீங்க. இப்ப இதுதான் பிரிவினை. இந்த மாதிரி பிரிவினையை செய்யாதீர்கள் என்றுதான் நாம என்ன செய்யறோம், நாம சொல்றோம். அப்ப பிரிவினை ஒற்றுமைங்கிறதுக்குரிய இதை நீங்க என்ன செய்யணும், இன்னும் இதை பத்தி நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா, விளக்கணும்னா அதை நீங்க தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது போதுமானதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அடுத்தவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறீங்க இல்லையா? சரி, இந்த கேள்விக்கு வந்துக்கிறோம். கேளுங்க, நீங்க தாராளமா கேளுங்க. இப்ப இந்த சகோதரர் என்ன கேட்கறாங்கன்னா, சரி நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, உங்க கொள்கையில் உள்ளவங்க இன்னொரு கருத்தை சொல்றாங்க, அப்ப இதை கேட்கக்கூடிய பாமர மக்களாகிய நாங்க எதை பின்பற்றுவது, நாங்க குழம்பத்தானே செய்வோம் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பாருங்க, அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்துருக்கிறான்ல, நாம தான் என்ன செய்யறோம், சிந்தியுங்கள், ஆராய்ச்சி. எந்த ஒரு ஆய்வுகளை செஞ்சாலும் அது மக்களிடத்துல தான் வைக்கப்படுது. உங்க ஜமாத்திலேயே எத்தனையோ மார்க்க விஷயங்கள் அலசி ஆராயப்படுகிறது, அது மக்கள்கிட்ட இந்த ஹதீஸ் இருக்கு, இந்த குரான் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நாம என்ன செய்வோம், நாங்க சரி காணக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்குரிய ஆதாரங்களை நம்ம வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்றோம், சொல்லாம இருக்கிறது இல்லை, சொல்றோம். அதே மாதிரி லோக்கல் பிறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க நிலைப்பாட்டை அவங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறாங்க. இப்ப நாம மக்களுக்கு சொல்றோம், நீங்க எதுக்கு குழம்புறீங்க, இந்த ரெண்டு கருத்துல உங்களுக்கு எது சரின்னு அதை பின்பற்றுங்க, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி பின்பற்றுனா நீங்க பாவிகள் நாங்க சொல்றோமா, இதனால உங்களோட சேர மாட்டேன்னு சொல்றோமா? இல்லையே. நம்ம சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சா, குர்ஆன் ஹதீஸுக்கு இவங்க கரெக்டா சொல்றாங்க, இது எனக்கு சரியா தெரியுதுன்னு சொன்னா அதை பின்பற்றுங்க. இல்ல அவங்க லோக்கல் பிறையில கருத்து தான் எனக்கு சரியா படுதுன்னு சொன்னா தாராளமா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எது சரின்னு படுதோ, குர்ஆன் ஹதீஸுக்கு யாருடைய விளக்கம் நெருக்கமானதா தெரியுதோ அதை பின்பற்றுங்க. இது எதுக்கு நீங்க குழம்புறீங்க? எல்லா விஷயத்திலும் வரப்போறது இல்லையே. ஈமான், மார்க்க அடிப்படைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், எதுலையுமே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மார்க்க மசாயில் விஷயங்கள் வரும். அதுல உங்களுக்கு எது திருப்தியோ அதை நீங்க பின்பற்றுங்க. இல்ல ரெண்டாவது சொன்னா நான் கேட்க மாட்டேன், எனக்கு குழப்புதுன்னா நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும். கொஞ்சமாவது யோசிச்சு அந்த உரைகளை கேட்டு நமக்கு எது திருப்தியாக இருக்கிறதோ, குர்ஆனுக்கு நெருக்கமா இருக்கிறதோ அந்த கருத்தை பின்பற்றினால் இந்த குழப்பத்துக்கு வேலை இல்லை. அடுத்த கேள்வி நீங்க கேட்டது இந்த விவாதம் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. நீங்க விவாதம், நீங்க பொதுமக்களாகிய நாங்க நிறைய கேள்விகளை வச்சிருக்கிறோம், ஆனா நீங்க டிஎன்டிஜே மக்களோட ஒன்னா உட்கார்ந்து பேசலாம் இல்லையா, விவாதத்திற்கு தயாராக இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. விவாதத்தை பொறுத்தவரை ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். விவாதம் என்பது மார்க்கத்தை அளந்து கொள்வதற்குரிய ஒரு அளவுகோல் கிடையாது. மார்க்கத்தை சத்தியம் இது, அசத்தியம் இது என்பதை தீர்மானிப்பதற்குரிய அளவுகோல் கிடையாது. அந்த விவாதத்துல யாரு வாய் திறமையா பேசுறாங்களோ பொதுமக்களை நம்ப வச்சு ஏமாத்தி கொண்டு போயிருவாங்க. இதுதான் யதார்த்தம். ஏன்னா நீங்க பார்க்கலாம் எத்தனை விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி கலியக்காவிலை விவாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு சூழலையும் நமக்கு உருவாக்கி காட்டினான். நீங்க கலியக்காவிலையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அசத்தியவாதிகளுடைய கைதான் ஓங்கி இருக்கும், ரொம்ப நேரம் அது நீடிக்கும். அந்த சகீரத்தை இரண்டு சிறுமிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வைத்து மாற்றுக்கருத்துடைய அந்த மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய வாதம் தான் மேலோங்கியதா இருந்துச்சு. நம் தரப்பு வாதம் இல்ல, உண்மை அதுதான். இது நானா இன்னைக்கு சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த குழுவுல நானும் இருந்தேன், அந்த அறிஞர் குழுவுல நானும் இருந்தேன். அப்ப சகோதரர் பிஜே அவர்கள் தான் அதுக்கு முக்கியமான ஒரு தலைவராகவும் இருந்தாங்க. அப்ப அந்த விவாத அமர்வுகள் எல்லாம் முடிஞ்சு இடையில நாங்க மசூரா, அறிஞர்கள் எல்லாம் மசூரா பண்ணும்போது அப்ப எங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்ட விஷயம் என்னன்னா, நம்ம இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க கூடாது. சின்ன மெயின் விஷயம் என்ன, சிறுக்கு தானே. மௌலூத கூடாதுன்னு சொல்றோம்னா சிறுக்கு பத்தனை பேசணும், அதான பெரிய விஷயம். நம்ம அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைய தடவுனாங்க, சின்ன பிள்ளைய குளிக்கிற இடத்த போய் நின்றாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெருசுபடுத்துறதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பாடம் தான் இது அப்படின்னு எங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டோம். நான் பேசல, சகோதரர் பிஜே அவர்களும் மற்ற அறிஞர்களும் எல்லாரும் பேசினாங்க. நானும் அதை கேட்டேன், அங்கேயே இருச்சோம். அப்ப என்ன இந்த கலியக்கால விவாதத்தை நீங்க சொன்னதுனால நான் சொல்லி காட்டுறேன்.
அந்த விவாதத்தில் நிலைமை என்ன? எதை வைக்கணுமோ, நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருந்தும் கூட நம்ம எதை முற்படுத்தணுமோ அதை முற்படுத்தாம தவறுதலாக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா விளைவு என்ன? அசத்தியவாதிகள் தானே கை ஓங்கினாங்க. அதனால கடைசி வரைக்கும் கூப்பாடு போட்டாங்க. அபுத் தலாயில் அவருக்கு பேர் வச்சாங்க. ஆதாரங்களின் தந்தை பார்த்தீங்களா, மௌலூதை எதிர்க்கக்கூடியவங்களை எப்படி திணறடிச்சாரு பார்த்தீங்களா? அதை வச்சுதானே அவங்க அந்த மக்கள் ஏமாந்து போனாங்க. அப்ப விவாதத்துல அவன் பேசிட்டாங்க, நல்ல கிடுக்குப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தான் உண்மை இருக்கு. முதல் இந்த எண்ணத்தை நம்ம விடணும். நாம ஆதாரங்களை நம்பணுமே தவிர மனிதர்களுடைய திறமைகளையும் வாய்களையும் நம்பக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இன்ன மினல் பயானி லஸஹரா, பேச்சில் சிஹிர் இருக்கிறது. சிஹிர்னா மக்களை ஏமாற்றக்கூடிய தன்மை, அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறது. பேச்சில் அந்த தன்மை இருக்குது. எத்தனையோ தீர்ப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்கிட்ட வழக்கு வருது, ஒருத்தவன் நியாயம் அவங்ககிட்ட இருக்கு ஆனா அவனுக்கு பேச தெரியல, ஒருத்தவன் அநியாயம் அவங்ககிட்ட இருக்கு ஆனா அவன் வாய் திறமையா பேசி என்ன ஏமாத்திட்டு போயிடறான். இப்ப நபியவர்களே தவறான தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல. அப்படி நபியவர்கள் சொல்றாங்க, அப்படி யாராவது திறமையாக பேசி நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருந்தால், அநியாயமாக தீர்ப்பு வழங்கி இருந்தால் நான் அவனுக்கு நரகத்தை தான் கொடுத்துருக்கிறேன். அப்படி என்றது தீர்ப்பு வாங்கினவன் நரகவாசி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த பேச்சை வச்சு வாயை வச்சு பேசிட்டா அது சத்தியம்ங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா ஓங்கி பேச தெரிகிறவன் பேசிடுவான். ஒருத்தனை சத்தியம் இருந்தா கூட பேச தெரியாதவன் டம்மி ஆயிடுவான். இதை விளங்கணும் முதல். அப்ப நாம மனிதனுடைய திறமைகள்லையோ அந்த பேச்சிலையோ மயங்கிடக்கூடாது. நம்ம எதை நம்பி இருக்கணும்? நம்ம ஆதாரங்களையும் சான்றுகளையும் தான் நம்பி இருக்க வேண்டும் என்பதை நம்ம சொல்லி காட்டுறோம். இப்பயுமே என்னிடத்துல ஒரு பலகீனம் இருக்குது. அது எல்லா ஒரு முன்னிடத்துல இருக்க வேண்டிய ஒரு பலகீனம் தான். என்னன்னு சொன்னா, நம்ம தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ விவாதம் போனா மாற்று கருத்துடையவங்க கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்ச கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம், தெரியாத கேள்விக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். தெரியாதுங்கிறதுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா இது விவாதத்துல என்ன தோற்றத்தை ஏற்படும்? தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, தோத்து போயிட்டாரு. இந்த அப்பாவி மக்கள், பாமர மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு மார்க் அறிவுல தெரியாதுங்கிறது ஒரு இல்முங்கிறது அந்த மக்களுக்கு தெரியாது. ஒரு மனிதன் தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொன்னா அதுவும் அறிவு தான். அது பாமர மக்களுக்கு அவர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல, அவளை இவர் ஜெயிச்சுட்டா இருப்பா, இவர் தோத்துட்டா இருப்பா, அவர் சொல்ற சத்தியம் இப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்ப நபி மொழிகள்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அந்த அதிசை மறுக்கக்கூடிய சாரார்கள் டக்குன்னு மறுத்துட்டு போயிடுவாங்க. இந்த அதிசை மறுப்பீங்களான்னு கேட்டா ஆமா மறுத்துறோங்கிறாங்க. ஆனா என்கிட்ட அப்படி கேட்டா நான் அதையும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. தெரிஞ்சா சொல்லுவோம், தெரியாதுன்னா அப்படியே நிற்போம். அதனால நம்ம யாரையுமே விவாதத்துக்கு நானா என்ன செய்யறது இல்லை, விவாதத்துக்கு வரியா அப்படிலாம் கூப்பிடுறதே கிடையாது. என்ன டிஎன்டிஜே சகோதரர்கள், நீங்க தான் என்ன செய்றீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப நான் என்ன செய்யறது, அதை எதிர்கொள்றது. அந்த அடிப்படையில தான் அதிராம்பட்டினத்துல விவாதத்துக்கு அப்பாஸ் அலி விவாதத்துக்கு வருவாரா அப்படின்னு சவால் விட்டாங்க. அப்ப அந்த ஏடிடி அதிரை தாரு தௌஹீத் அவங்கள தான் நம்ம பயானுக்கு போல, அவங்க தான் நம்மளை கூப்பிடுறது. அந்த ஏடிடி சகோதரர்கள் என்ன மௌலவி இந்த மாதிரி விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க டிஎன்டிஜே சகோதரர்கள், நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நாம சொல்லிட்டோம், தயாரா இருக்கிறோம். உங்கள் தலைமையில் உங்கள் பொறுப்பில் அந்த விவாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், நான் அந்த விவாதத்தில் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கடிதம் கொடுத்தாங்க டிஎன்டிஜே டிஎன்டிஜே அதிராம்பட்டினம் கிளை தாரு தௌஹீத் அந்த குழுவினரிடத்துல விவாத ஒப்பந்தத்துக்கு கடிதம் கொடுக்குறாங்க. அவங்க ஜமாத்தில் இன்னைக்கு அந்த கடிதம் நாங்க வச்சிருக்கிறோம், கடிதம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த விவாத அழைப்பை ஏத்துக்கிட்டு பதில் கடிதமும் கொடுத்தாச்சு. நாங்கள் உங்களுடன் விவாதம் செய்ய தயாராக இருக்கிறோம், வாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சத்தத்தையே காணும். நாங்க பதிலுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வரணுமா இல்லையா, வரமாட்டிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, அந்த ஏடிடியை விட்டுட்டு அவங்க மூலம் தானே போய் கேட்டீங்க, அதுக்கு சரின்னு சொல்லியாச்சு, அப்ப வர வேண்டியது பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விவாதம் பண்ண வேண்டியது தானே, அவங்க விட்டுட்டு வெவ்வேறு ஊர்களில் போய் அப்பாஸ் அலி விவாதத்துக்கு வருவாரா? அப்ப அதிராமண்டலத்துக்கு எதுக்கு கேட்டீங்க? அதிராமண்டலத்தில் விவாதத்துக்கு வருவாரா எதுக்கு கேட்டீங்க? அதுக்கு ஓகே சொல்லியாச்சு. அப்ப இன்னொரு ஊர்ல போவீங்க, விவாதத்துக்கு வருவாரான்னு கேட்பீங்க, ஓகேன்னு சொன்னா அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு ஊர்ல கேட்பீங்க. இதுதான் வேலையா? இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களாம் ஒரு குடும்பமா தானே இருக்கிறீங்க, ஒரு ஜமாத்தா இருக்கிறீங்க. அப்ப நீங்க அதிராம்பட்டினம் டிஎன்டிஜே சகோதரர்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி அப்பாஸ் அலி விவாதம் சொன்னாங்க, ஏன் நீங்க அவங்களுக்கு பதில் கொடுக்கல, அதை ஏன் நீங்க தொடரல அப்படின்னு நீங்க கேட்டு
அதோட சேர்த்து இப்போ நீங்கள் சொல்லும் போது சிலவங்களுக்கு இந்த விவாத திறமை இருக்கும், அதனால ஜெயிச்சுப்பாங்க, எங்களை சில ஆதாரங்களை தராது சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தான் வெளியே பிரச்சாரம் பண்ணுறது என்ன சொல்கிறீங்கன்னா, டிபிஜி மார்க் அறிஞரே இல்லை, அவங்க மார்க்குமே தெரியாது, நாங்கள் தான் மேலான அறிஞர்னு சொல்லி உங்களோட வெளிப்பட சண்மையான பேச்சுகள் மற்ற சில சகோதரர்களோட பேச்சுகள் அப்படி தான் இருக்குது. இப்போ உங்களோட நீங்கள் தான் நல்லா மார்க் ஆக்கி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ எங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறீங்க, உங்களோட மார்க் ஆக்கி கம்மி உள்ள இருக்காங்க நாங்கள், அப்போ ஏன் எங்கள்கிட்ட விவாதம் பண்ணி நீங்கள் தயக்கம் இல்லையா ஒன்று. அடுத்தபடியாக அல்லாமே இப்ராஹிமி பார்த்து சொல்கிறான், அழகி முறை விவாதம் செய்யணும்னு சொல்லி அல்லா வந்து இப்ராஹிமி கட்டையில் தான் ஒன்று. ரெண்டாவது தரம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு மத்தியில் மார்க்க செய்யுதுன்னு ஒரு முரண்பாடு ஒரு கருத்து வேறுபாடு வந்தோம், குர்ஆன் ஹதீஸ் பக்கம் திரும்புங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ரெண்டு இந்த வழிமுறை இருக்குது, விவாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு வழிமுறைகள் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் அது கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிங்க. இது அடுத்து வந்து நான் வந்து ஒற்றுமையை பற்றி உங்களை நான் கேள்வி கேட்குறேன். சலப்புகள் கொள்கையுடைய அந்த வழிமுறை பின்பற்றினா ஒருமித்த கருத்துக்கு வந்துடலாம், அதுதான் நம்ம சொர்க்க செஞ்சிடலாம் இல்லை. அப்போ நான் எனக்கு வருமா இல்லையா? நீங்க அடுத்து வேறமா போகும்போது அடுத்து இன்னும் 4 நாள் கூடிடும் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் வந்து மனசுல வச்சிருக்க முடியும். நீங்க ஒவ்வொரு கேள்வியை கேளுங்க, நான் அது பதில் சொல்றேன். நிறைய எதிர்க்கிறது இருக்கு. இப்போ பேசணும் அந்த சௌகரியம் ஒண்ணா வரும். முதல்ல நீங்க என்ன கேள்வி கொடுப்பாங்க, விவாதத்தை பத்தி நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு பிறகு 4 அது அடுத்த நீங்க ஜெகாஸ் மாடலே போனார் பிரிவுல கொடுத்தாங்க. ஜெகாஸ்ல மாநில தலைவர் பத்திரிகை கொடுத்துருக்காங்க. திருப்பி உங்க நிறைய பட்டியல் வரலாமா இல்லை உங்களோட சேர்ந்து யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம அதுக்கு நாங்கள் ஏற்பட்டோம் பண்றீங்க, நான் பண்றோம். நீங்க அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதாவது சகோதரர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விவாதத்தை பற்றி நீங்கள் வெளியிலலாம் என்ன பேசுறீங்க, நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இங்கே வந்தால் விவாதம் பண்ண வேண்டாங்கிற மாதிரி உங்களுடைய விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நான் விவாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை, நல்ல விளங்கிடுவோங்க. விவாதம் செய்யக்கூடாது, அது வந்து மார்க்கத்தில் ஒரு பாவமான காரியம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றது என்ன, விவாதத்தை கொண்டு நீங்கள் சத்தியத்தை அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு கலந்துரையாடல் அது சம்பந்தமாக பேசுவதற்கு விவாதம்னு சொல்லல. ஆனால் அந்த விவாதத்தில் வரக்கூடிய பேசப்படுகின்ற விஷயங்களை மட்டும் கொண்டு, ஏன்னா இன்னைக்கு நிறைய விவாதங்கள் எப்படி நடந்திருக்கு அதை நீங்க பார்க்கணும். விவாதம் என்று சொன்னாலே சண்டை, கூக்குரல், ஒரே சப்தம், இதுக்கு மத்தியில் நடந்திருக்கு. அப்ப இதை வைத்து எப்படி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் முடிவு பண்ணுவது அப்படிங்கிறதா நம்ம என்ன செய்யணும், உணரணும். அப்ப விவாதம் முறையான அடிப்படையில் பண்ணலாமா, மார்க்க அடிப்படையில் அது கூடுமா கூடாதான்னு கேட்டால் கூடும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. விவாதம் வந்து சரியான முறையில் நம்ம பண்ணோம்னா தாராளமாக என்ன செய்யலாம், அது செய்யலாம். அது விவாதம் செய்யக்கூடியவர்கள் அதில் திறன் உடையவர்களாக இருக்கணும், அதில் அறிவுடையவர்களாக இருக்கணும். அதனுடைய ஒழுங்குமுறைகள் இருக்கு. அழகிய முறையில் பேசணும். நீங்களே சுட்டி காட்டுறீங்க, அழகிய முறையில் நபியை நீங்கள் அவர்களிடத்திலே விவாதம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் விவாதம் பண்ணாங்க. எப்படி விவாதம் பண்ணாங்க, தரக்குறைவாக பேச. ஆனால் நம்முடைய விவாதங்கள் எப்படி இருக்கிறது, இதுவரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு, தரக்குறைவான வார்த்தைகள் தானே, மாற்று கருத்துடையவர்களை ஏளனம் செய்வதான, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இன்னும் சொல்ல போனால் ஆபாசமான வார்த்தைகளை கூறுவது. அதாவது அது வந்து ஒரு சத்தியத்தை அறிவதுங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி நான் ஜெயிக்கிறதா நீ ஜெயிக்கிறதா, நான் கீழே விழுகிறதா நீ விழுகிறதா, ஏமானமா ஓமானமா, இப்படிங்கிற ஒரு ரீதியில் அது என்ன செய்கிறது, அது திசை மாறி போயிடுது. இப்போ அது கூட அது வேண்டாம். அது அல்லாஹ் ரசூல் நமக்கு அப்படி விவாதம் பண்ண சொல்லவே இல்லை. அழகிய முறையில் விவாதம் பண்ணுங்க அப்படிதான் நம்ம சொல்றோம். இப்போ நீங்கள் விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்டால் நான் தான் சொல்றேன், நீங்கள் அழைத்தால் நான் தயாராகத்தான் இருக்கிறேன். அது வந்து நம்ம அந்த அதிராம்பட்டினம் சகோதரர்களுடன் அந்த ஒப்பந்தம் அப்படியே பெண்டிங்காக இருக்குது. நீங்கள் விவாதம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மக்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நானே உங்களுக்கு நம்பர் தரேன். லோக்கல்லையா? அதாவது கேட்காதுங்க, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தை பொறுத்தவரை அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தெளிவுபடுத்திட்டாங்க. விவாத விஷயத்தில் நாங்கள் பண்ண மாட்டோம், அது ஜமாத் அவர்கள் கூடி எடுத்த முடிவு. இப்போ நம்ம தாவா விஷயத்தில் ஜாப்போட தான் நம்ம என்ன செய்யணும், சேர்ந்து நம்ம எல்லா பணிகளும் செய்யணும். இப்போ அவங்க இந்த முடிவு எடுத்துக்கும் போது அவங்களை நான் விவாதத்துக்கு நான் எடுத்துட்டு வர முடியுமா?
அவங்கள நான் இருக்க முடியும். நான் யாராவது ஒரு எனக்கு நம்பகமாக எனக்கு விருப்பமாக தோதுவா இருக்கக்கூடிய மக்களை தான் நான் என் சார்பில் என்ன செய்ய முடியும், நான் அழைச்சிட்டு வர முடியும். அப்படி நான் அதற்காக தேர்வு செய்து முடிவு செய்து வைத்திருக்கக்கூடிய மக்கள் தான் அதிராம்பட்டினம் சகோதரர். உங்களுக்கு சத்தியத்தை அறிவது நோக்கம், விவாதம் பண்ணணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான வழி திறந்திருக்கிறது. நான் தான் சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லலை. அந்த மக்கள் அணுங்க. ஏன்னா மற்ற ஜாக் மக்கள் நான் கூப்பிட முடியாது, ஏன்னா அவங்க அந்த நிலைப்பாட்டில் இல்லை. தென்காசியில் ஜாக் மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மக்களோட நீங்க பேசி நீங்க சுமூகமா என்ன செய்யலாம், எங்க வைக்கிறது விவாதத்துல அப்படிங்கிறத கூட நீங்க பேசிக்கோங்க. இல்லைன்னா அங்கே வர முடியாது, தென்காசியில் இன்னும் அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க. இடம் எந்த இடம் அப்படிங்கிறதுல நீங்க அங்கே பேசி அது சுமூகமா முடிவு பண்ணலாம். ஆனா பேசுவதற்கு நான் அவர்களைத்தான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன். அவரோட நீங்க தாராளமாக பேசுங்க. நீங்க மசூரா பண்ணுங்க, மசூரா பண்ணிட்டு அதை நீங்க முறையா அந்த அதிராம்பட்டினம் கிளையின் மூலமே நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதிராம்பட்டினம் டிஎன்பிசி சகோதரர்களுக்கு அவங்க தலைமையில் சொன்னீங்கன்னா அவங்களே அதிராம்பட்டினம் கிளையின் மூலமாக அங்குள்ள பொறுப்பாளர்கள் அணுகி அந்த விஷயத்தை ஈஸியா முடிப்பாங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். தடையே நீங்களே கேட்கலாம். ஏன்னா இந்த விஷயத்துல மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்கள் நீங்க அடுத்தவங்க விவாதம் அப்படிங்கிறாங்க. அந்த சபையில வச்சு கருத்து வச்சு நம்ம பொதுமக்களுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ஆரம்பத்திலே அந்த ஹதீஸ் தான் மேற்கோள் காட்டணும். ஏன்னா ஒரு செய்தியை சொல்லும் பொழுது கூட 2 கருத்து வரும்னு சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு, அதான் அர்த்தம். அது இப்ப நம்மளும் சிந்திக்கூடிய ஆற்றல் எங்க வரும், அதை பார்த்தா தான் வரும். நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லும் போது வந்து எது சரிங்கிறத பொதுமக்களாக நாங்க ஏன்னா இப்ப அந்த அடிப்பெல்லாம் பெரிய விஷயத்துல நீங்க இருக்கீங்க. ஏன்னா அவங்க ஒரு கருத்து சொன்னா நான் இந்த கருத்து தான் இருக்கேன், அவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற நிலையில இருக்கீங்க. இருந்தாலும் அந்த கருத்தை நீங்க அப்ப அவங்க சரி செய்யல. அவன் எப்படி போனா என்ன அப்படின்னு எப்படி போனா அதே இதுல நரகத்துக்கு போனா விடுவோமா, நம்ம வழிகேட்டுக்கு போனா விடுவோமா, அது விட மாட்டோம். இதுவும் குர்ஆன் ஹதீஸ்ல ஆய்வு செய்யறதுக்குரிய ஒரு விஷயம். தவறு வந்தா கூட அல்லாஹ் நன்மையை தருவான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்னால தான் அதை நம்ம பெருசுபடுத்துறது. எப்படி போனா ஒரு இதே இது வந்து ஹதீஸை மறுத்தா விடுவோமா, நபிமொழியை மறுத்தா அது யார் மறுத்தாலும் சரி நம்ம விட மாட்டோம். ஏன்னா தோல் வச்சு காட்டதான் செய்யும், அது எப்படி வழிகேடுன்னு காட்டதான் செய்யும். ஆனா எது மார்க்கத்துல வந்து நம்ம வந்து அங்கே அதாவது நம்ம வந்து பொறுத்து கொள்ள முடியுமோ, சகித்து கொள்ள முடியுமோ, அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளை தான் நம்ம விடுவோம். அதே காதியானியை விடுவோமா, நம்ம ஹதீதுகளை மறுக்கக்கூடிய இந்த காதியானியை நம்ம விடுவோமா, ஹவாரிஜிகளை விடுவோமா, ஷியாக்களை விடுவோமா? அப்போ இந்த மாதிரியான வழிகள் குர்ஆன் மட்டும் போது வரவனை விடுவோமா? அவன் எப்படி போனாலும் அந்த கருத்தை ஒருத்தர் வந்தால் விடுவோமா, எப்படி போனால் என்ன விடுவோமா? விட மாட்டோம். அது என்னென்ன விஷயங்கள்ல நம்ம அமைதியாக்க முடியுமோ, அதை சகித்து கொள்ள முடியுமோ அந்த விஷயங்கள்ல தான் அந்த மென்மையான போக்கை நம்ம கையாளும். கடுமையை காட்ட வேண்டிய, பகிரங்கப்படுத்தி அடையாளப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக உறுதியாக எந்த ஒவ்வொரு விஷயம் இருக்கு இல்லையா, மார்க்கத்தில் தவறுகள் இருக்கு, எல்லாமே ஒரே நிலையில் இருக்கா இல்லை, ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய பார்வையில் ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம அதை பலவீனமான ஹதீஸ்களுக்கு சஹாபாக்கள் கொடுக்கிற விளக்கமா? அதாவது பலவீனமான ஹதீஸுக்கு சஹாபாக்கள் எப்படி விளக்கம் கொடுப்பாங்க? ஏன்னா ஹதீஸ் என்பது சஹாபாக்களை தாண்டி வந்த ஒண்ணு. அப்ப பலகீனம் அப்படிங்கிறதுலாம் நம்ம எதை பேசணும்னா சஹாபாக்கள் வழியா பிற்காலத்துல வந்த அந்த செய்திகளை தான் நம்ம என்ன செய்வோம், பலகீனம் நம்ம சொல்லுவோம். இப்போ என்னென்ன கேள்வி கொஞ்சம் எனக்கு விளங்காம இருக்கு. பலவீனமான ஹதீஸுங்கிறது பின்னால் முடிவு பண்ண வேண்டியது. இதை சஹாபாக்கள் விளக்கம் கொடுப்பாங்கன்னா அது எப்படிங்கிறது தெரியும். உதாரணம் தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். சரி, அதனால யோசிச்சு உங்களுக்கு அந்த கேள்வியை கேளுங்க. அடுத்த கேள்வி
நிகழ்ச்சி இருக்கு, இதுக்காக தான் வந்தேன், கிளம்புறேன் சார். நேரம் ஒதுக்கி சார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் விளங்கிக்கிறேன். அதாவது சிலை வழிபாடு பண்ணுறோம், கபர் வழிபாடு பண்ணுறோம், தெளிவாக இந்த கபர் உறவு நம்ம துவாக்களை இருக்கிற விளையாட்டு சொல்வார். அந்த நம்புறவங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற நான் ஒரு முடிவு புத்தகத்தை படிச்சு ரெண்டும் ஒரே ஈக்குவலானது தான். அவங்க காப்பி சொல்ற மாதிரி அதே இயற்கை இருந்தாங்கன்னா, அதே ஒரு ஈமானில் இருந்தாங்கன்னா காப்பி சொல்லலாம். அதாவது சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்போது கபர் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இணை வைக்கிறாங்க. இணை வைப்புல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. கமாலுதீன் மதனி அவங்க எழுதும் இந்த ஷிர்க், இணை வைப்பு மிகப்பெரிய அநியாயம் என்ற இந்த நூலை படிக்கும்போது மக்கத்து காவியர்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க அழகான முறையில் சொல்றாங்க. அதை பார்க்கும்போது மக்கத்து காபிர்களுடைய நிலையையும் இன்றைக்கு கபர் வழிபாடு செய்யக்கூடியவருடைய நிலையையும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு தோணுது. இப்ப இவங்களை நம்ம அதே மாதிரி சொல்லிடலாமா? அபூஜஹல சொன்ன மாதிரி மக்கத்து காபிர்களை மார்க்கம் எப்படி பார்க்குதோ அதே பார்வையில இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய கபரை வணங்கக்கூடிய மக்களை பார்த்து அவ்வாறு நாம் சொல்லிவிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கு. ஷிர்க் விஷயத்துல இணை வைக்கக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை வைப்பாங்களோ, மக்கத்து காபிர்கள் என்னென்ன வாதங்களை வச்சாங்களோ அதே வாதங்களை தான் யார் வைக்கிறாங்க? கபர் வழிபாட்டு செய்யக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க. அதனால ஒற்றுமை இந்த ஷிர்க் விஷயத்துல ரெண்டு பேர் மத்தியில் இருக்குதுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஆனா வேற்றுமையும் இருக்கு. அதையும் நம்ம இங்க என்ன செய்யணும், உணரணும். என்ன வேற்றுமை? மக்கத்து குஃபார்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிறவே இல்லை. மக்கத்து குஃபார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிறவே இல்லை. குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ள. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கபர் வழிபாட்டு செய்யக்கூடிய மக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை ஏற்றுக்கிறார். மக்கத்து குஃபார்கள் கலிமாவை ஏற்றுக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க ஏற்றுக்கல. அதனால அவர்கள் குஃபார்கள், நிராகரிப்பாளர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். குர்ஆன் அவர்களை அப்படி சொல்லுது. ஆனா மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா, அவங்களும் இணை வைக்கிறாங்க, இவங்களும் இணை வைக்கிறாங்க. ஆனா வேறுபாடு, பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னு சொன்னா, இந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் ஏற்றிருக்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் ஏற்றிருக்கிறாங்க. சொல்றாங்க, கலிமா சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்க, அது முஸ்லிம்கள் என்னென்ன செய்வாங்களோ தொழுகை, நோன்பு எல்லா காரியத்தையும் செய்யறாங்க, கலிமாவை ஏற்றிருக்கிறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, ஓதுறாங்க. ஆனா அறியாமையில் இருக்கிறாங்க. யார் எப்படி இருக்கிறாங்க? அறியாமையில் இருக்கிறாங்க. அப்ப இந்த சாராரை நம்ம அவங்கள மாதிரி பார்க்க முடியாது. யார மாதிரி பார்க்க முடியாது? மக்கத்து குஃபார்களை போல பார்க்க முடியாது. இப்ப அவர்களை குஃபார்கள், காஃபிர்கள் என்று சொன்னது போல இந்த மக்களை காஃபிர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கள மாதிரி இவங்க இல்லை, நிராகரிக்கல இல்லை. அப்ப இவங்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னொரு சாரார் இருந்தாங்க. யார் ஒண்ணு? அஹ்லுல் கிதாப். யார் அவர்கள்? அஹ்லுல் கிதாப். இப்ப இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அறிவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, வேதமுடையவர்கள் அப்படின்னு அறிவிக்கிறான். இவங்க யாருன்னா, ஒரு வேதத்தை ஏற்றவர்கள், நபியை ஏற்றவர்கள், இந்த மாதிரியான அடிப்படையில் இருந்தவர்கள். அப்ப இவங்களை இஸ்லாம் பார்த்த பார்வை வேறு. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த அஹ்லுல் கிதாபை விட இன்னும் ஒரு படி மேலதான் இருக்கிறாங்க. ஏன்னா அஹ்லுல் கிதாப் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கல. நபியுடைய காலத்தில் இருந்த யஹூதிகள், நஸராக்கள் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கல. ஆனா இன்றைக்கு நம்முடன் இருக்கக்கூடிய இந்த மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்காங்க, குர்ஆன் ஏற்றுக்காங்க, எல்லாம் ஏற்றுக்காங்க. ஆனா இணை வைப்புல இருக்கிறாங்க, அறியாம இருக்கிறாங்க. அப்ப இவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? காஃபிர்கள் என்று எடுத்தோம் நம்ம சொல்லிடக்கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லாத விஷயம். அப்போ முதல் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, அறிஞர்கள் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்கன்னா, முதல் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்,
இந்த மக்கள் நம்ம எப்படி திருத்துறது? இவங்க குஃபார்களா முஷ்ரிக்குகளா? இந்த பிரச்சனையை விட்டுறோம், இது நமக்கு தேவையில்லை. இதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு எப்படி நம்ம மார்க்கத்தை கொண்டு போறது, ஷிர்க்ல இருந்து அந்த மக்களை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். இதுதான் நம்முடைய முதல் சிந்தனையாக இவர்கள் விஷயத்துல நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அவங்க ஷிர்க் முஷ்ரிக்கா காஃபிரா அது அறிஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். நீதிபதிகள் தான் அதை ஆய்வு பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வழங்குவாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் யாரோட வழங்க முடியுமா சொல்லுங்க? எடுப்புல வழங்க முடியுமா? அதுக்கு காலம் எடுக்கணும். இவருடைய நிலைமை என்ன, அவருடைய நிலைமை என்ன ஆய்வு பண்ணணும். அது மாதிரி ஆய்வு செய்து இஸ்லாமிய காலிகளால் வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த முஷ்ரிக் குஃபுருங்கிற ஒரு விஷயம். அதுக்கு தகுதியானவர்கள் நம்ம யாருமே கிடையாது. அப்போ நாம் அந்த விஷயத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசாம நம்ம மற்ற விஷயங்களை பேசுவது தான் நமக்கு ஆரோக்கியமானது. வரக்கூடிய கூட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சில ஹதீஸ் நம்முடைய இப்போ நடைமுறைக்கு பொருந்தாமல் இருக்கு. உதாரணமா ஆசிரியர்களாம் அறிஞராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதர்கிட்ட வைத்து ஒரே ஒரு குறிப்பு கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் அவங்க இது லைஃப் பண்றாங்க. இந்த மாதிரி சொல்றது ஏற்றுக்கொள்ள. அதாவது சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில ஹதீஸ்கள் ஒரு சஹாபியால் அவரால் அறிந்திருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி உள்ள ஹதீஸ்களை இந்த மாதிரி ஹதீஸ்கள் நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஹதீஸ் மேற்கொள்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே குளியலில் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் பல மனைவிமாரிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் ஒரே குளியல் தான் குளிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மனைவிமார்கள் இருந்தாங்க? 500 மனைவிமார்கள் இருந்தாங்க. இரவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே குளியல் தான், தனித்தனியாக குளிக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த ஹதீஸை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? இது எப்படி அனஸ் உங்களுக்கு தெரியும்? இது எப்படி அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும்? ஏன்னா இல்லறம் என்பது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். இல்லறம் என்பது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். மற்ற யாருக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. அப்ப இது எப்படி அனஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு யாரு? எங்கேயோ உள்ள ஒருவரா? அவர் ஹாதிமுன் நபி. யார் அவர்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர். நபி அவர்களுடைய வீட்டிலேயே இருப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகள், அவங்க மனைவிமாருடைய வீடுகளுக்கு போவது எல்லாமே தெரியும். அப்ப அவங்க அறிகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அவர் எப்படி அறிஞ்சிருப்பாருன்னு நம்ம வினோதமாக பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. நபி அவரோட நெருங்கி இருந்தவருக்கு அதை ஈஸியாக அறிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சிருக்கலா? ஒன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ இதை போய் சொல்லுவாங்களா? நமக்கு தான் இல்லறம் வந்துட்டாலே அசிங்கம். நம்முடைய மனநிலை தான் எப்படி இருக்குன்னா, இல்லறம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அசிங்கம் நினைக்கிறோம். ஆனா இல்லறத்துல எத்தனை சட்டங்கள் இருக்குது தெரியுமா? ஏன் இந்த ஹதீஸ் கூட நம்ம இல்லறம் வந்துட்டனால இதை பத்தி பேசக்கூடாது அது அசிங்கம் நினைக்கிறோம். அதனால இந்த ஹதீஸ் நிறைய பேருக்கு அசிங்கமா தெரியும். நபியவர்கள் இல்லறத்துல ஈடுபட்டது எப்படி பேசலாம்? என்னமோ இந்த தெருவில் உட்காந்து மற்ற முறையை பேசுவாங்க, யாரும் எவரோ அடுத்தவங்க குடும்பத்தில் நடந்தது அது மாதிரியாது. இது மார்க்க சட்டம். எவரோ ஒருவர் இல்லறத்துல ஈடுபட்டதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தை பத்தி சஹாபாக்கள் பேசுறாங்கன்னா அதுல நமக்கு வழிகாட்டல் இருக்குது, சட்டம் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தை பத்தி எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க? இப்படியே சொல்லி அறிவிச்சாங்க. அன்சாரி பெண்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அவங்க மார்க்க சட்டங்களை படிக்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டாங்க. ஹைல் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் ஒருவருக்கு நம்ம கூச்சப்படுறோம் இல்லையா? இது பத்தி எத்தனை கேள்வி சஹாபாக்கள்கிட்ட கேட்கப்பட்டது, எத்தனை ஹதீஸ்கள் அவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? எல்லாமே நமக்கு வழிகாட்டல். நம்ம நினைப்போம் இது ஒரு மாதவிடாய், இது இல்லறம், விந்து. நம்ம விந்துங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றது கூச்சப்படுறோம். ஆனா இந்த விந்துல எவ்வளவு சட்டம் இருக்கு? அது அசுத்தமா இல்லையா? அது ஆனா நமக்கு தேவையானது. அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான்.
இப்போ இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் விந்தை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த யகூதிகள் ரசூலாக்கள்லாம் அதை அசிங்கம்னு பேசிக்கிட்டு போயிடுவாங்க. பாருங்க, உங்கள் மூமினுடைய தாயார் நபியுடைய மனைவி பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விந்தை பற்றி சொல்றாங்க. யாராவது ஒரு பெண்ணு தன்னுடைய கணவருடைய விந்தை பற்றி சொல்லுவாங்க. இப்படிங்க அவங்க எதுக்கு சொன்னாங்க? அல்லாஹ்வின் ஆடையில் அது பட்டு இருக்கும். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அவர்கள் அதை சுரண்டி விட்டு அப்படியே தொழுகையில் போவாங்க. அது தொழுகையை பாதிக்காது, அது ஒரு நஜீஸ் கிடையாது. அது ஒரு முக்கியமான மார்க்க சட்டத்தை அவங்க சொல்றாங்க. இது ஒரு மூமின் புரிஞ்சுக்கிறோமா? அதே மாதிரி தான் அனஸ் சொல்லக்கூடிய இந்த நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ். அதுல என்ன ஒரு சட்டம் சொல்லப்படுது? ஒரு மனிதனுக்கு 2-3 மனைவி இருந்தா ஒரு இயல்பா ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? ஒரு மனைவி இடத்துல இல்லறத்தில் ஈடுபடுறான். சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனைவி இடத்துல இல்லறத்தில் ஈடுபட அவன் நினைக்கின்றான். இடையில குளிக்கணுமா வேண்டாமா? மார்க்க சட்டம் என்ன? அப்ப இந்த சட்டத்துக்கு இந்த ஹதீஸ் இருந்தா இந்த சட்டத்துக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம். இந்த ஹதீஸ் நம்ம ஏற்றிருக்கிறோம், இந்த சட்டத்துக்கு பதில் சொல்லிடலாம். என்ன சட்டம்? இல்ல குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 2 மனைவி இடத்துல உடல் கொண்ட பிறகு 2க்கும் சேர்த்து ஒரே குளியல குளிச்சாலே அது போதுமானதுன்னு ஒரு சட்டத்தை நம்ம இந்த ஹதீஸ் நமக்கு சொல்றாங்க. இதைத்தான் அனுசரித்து அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இதை எப்படி அவங்க அறிஞ்சிருக்க முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குரிய பதில் என்ன? ஒன்று, அதை அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க யாரோட இருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இப்போ நபி அவர்கள் இதை பத்தி கேட்பாங்களா? கேட்பாங்க. கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. மார்க் என்ன சொல்லுது? இல்லறம் வந்துட்டா அதை பத்தி சட்டம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுதா? அப்படி அதுக்கு வெட்கப்படுறது தான் தப்பு. வெட்கப்படாம கேட்கறது தான் நல்லது. அதான் நல்லது. ஒன்று நபி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது அவங்க மிக நெருக்கமாக இருந்தது யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார். நபி மனைவிமார்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதை யார் சொல்லியிருக்க முடியும்? அதிகமான இல்லறம் தொடர்பான ஹதீஸ்களை எல்லாம் யார் அறிவிச்சார்? நபி மனைவிமார்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்ட கேட்டிருப்பாங்க? நபியின் மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதிரி சில மனைவிமார்கள் கேட்டு சொல்லியிருக்காங்க. அது பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கறது அறிவீனம். நீங்க கேட்கல, ஆனா நீங்க சில பேர் கேட்கறத நீங்க எடுத்து சொல்றீங்க. சில பேர் கேட்கறது தான் அவங்க என்ன செய்யறாங்க? இது மறுக்கப்பட்டிருக்கு. இது என்ன செய்யப்பட்டிருக்கு? மறுக்கப்பட்ட ஹதீஸ்களா இருக்கிறது. அப்ப கோளாறு ஹதீஸ்ல இல்லை. யாருடைய கோளாறு? சிந்தனையில கோளாறு இருக்கு. மக்களுடைய சிந்தனை இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போ மார்க்க அறிஞரா இருக்கிறவங்க இதை மறுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான மார்க்க சட்டத்தை சொல்லுது. அந்த சஹாபி நபிட்ட கேட்டிருப்பாங்க. அல்லது எத்தனை ஹதீஸ் இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் வஹி எப்படி வந்தது, ஜிப்ரீலை சந்திச்சாங்க போனாங்கங்கிற விஷயத்தெல்லாம் அறிவிக்கிற சஹாபி யாரு சொல்லுங்க? யார் அவங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் வஹி எப்படி வந்துச்சுங்கிற சம்பவத்தை முழுசா விவரிக்கிறாங்க. நீண்ட ஹதீஸ். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கவே இல்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கவே இல்லையே. அப்ப எப்படி அறிவிச்சாங்க? அப்ப அதையும் மறுக்கணுமா இல்லையா? அதே இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு. இது மாதிரி புகாரில் நிறைய ஹதீஸ் இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்லாம் மறுத்துடலாமா? இது எப்படி ஆயிஷாவுக்கு தெரியும்? பிறக்காத ஒரு ஆயிஷாவுக்கு அந்த சம்பவத்தை அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றோம். எப்படி சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? எப்படி சொல்லியிருப்பாங்க? நபி அவங்க சஹாபி, நபியின் மனைவி, அவங்க ஒரு கல்வியாளர், நல்ல சிறந்த அறிவாளி. அப்ப அவங்க இந்த சம்பவத்தை சொல்றாங்கன்னா ஒண்ணு நபிட்ட கேட்டிருப்பாங்க. நபி சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஆரம்பத்தில் ஜிப்ரீல் வந்தாரு, நபியோட தானே இருக்கிறாங்க. அப்ப நபி தானே சொல்லியிருக்க முடியும். அல்லது வேற யார் சொல்லியிருப்பா? அவங்களே கேட்கிறாங்களா? அந்த ஹதீஸ்ல இருக்குல்ல, ஆயிஷா அவங்க சொல்றாங்கல்ல, நபி உங்களிடத்துல எப்படி வஹி வந்தது அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒன்று அவங்க நபிட்ட கேட்டிருப்பாங்க, அல்லது வேறொரு சஹாபிட்ட கேட்டிருப்பாங்க. அதுதானே தவிர இது பெரிய அறிவாய்ப்பு நினைச்சு ஒரு சஹாபி எப்படி இதை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுலாம் தவறான கேள்வி. வழிகேடர்களுடைய சிந்தனை இப்படி கேட்டுதான் அவங்க நம்ம அதீத மறுக்க வைக்கிறாங்க. எல்லாம் நம்ம பாதுகாக்கணும். சலப்பு மனிதன் இதுதான். சும்மா போட்டு சலப்பு பண்ணி வச்சுனா என்ன மாதிரி நீங்க குரானை சல்லாஹ் சொல்லி மக்களை கூப்பிட்டு இருக்கிறான் இல்லைங்க. இப்படியெல்லாம் யோசிக்காம சரியான அடிப்படையில் யோசிச்சு குரான் ஹதீஸை நம்புங்க, முழுசா நம்புங்கிறது தான் சலப்பு மனிதன். சஹாபாக்களுடைய வழிமுறை இருந்தாங்க. சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸை மறுக்காதீங்கிறது தான் சலப்புடைய வழிமுறைங்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன?
சொல்லுங்க. சில பள்ளிகளை தொடக்கூடாது, சில பள்ளிகளை தொடணும். ஏதாவது இணையக்கூடிய பள்ளிகள், அதுக்கு உதவி செய்யக்கூடிய பள்ளிகள் வந்து 4 வகையான பள்ளிகள் வந்து தொடர்பாக தடுக்கப்பட்ட பள்ளிகள், அது மாதிரி பள்ளிகள் சொல்லி 4 ஒருங்கிணைத்த பள்ளினா தொடக்கூடாதுன்னு சொல்லி இது இருக்குது. இப்போ அதில் ஏதாவது ஒன்று இருக்குது, ரெண்டு வகையான அப்படின்னா அதில் தொழுது கொள்ளலாமா, அல்லது எல்லாரும் பின்னாடியுமே தொழுது கொள்ளலாமா, எல்லாம் தொலை வைக்காது அப்படின்னா அவர் பின்னாடி தொழுது கொள்ளலாமா, இல்லை அவர் இணையக்கூடியவராக இருக்காது, இப்போ தருகால போயிட்டு அவர் ஓதி பார்க்கக்கூடியவராக இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆள் முடியாது, அவர் பின்னாடி நம்ம தொழுது கொள்ளலாமா, அதில் வந்து நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தடுத்து இருக்குதா இல்லை பிரச்சனை கிடையாதா? ஒரு ஆள் கேட்கும்போது அதுலேயும் உள்ளுக்குள்ள கேள்விக்குள் கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். முதல்ல அவர் கேட்டது அப்படிதான், அப்புறம் நான் அப்படி கேட்குறேன் இப்படி கேட்குறேன். ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கடுத்து ஒரு கேள்வி, ஒரே ஆழத்திற்கு நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரே சமயத்திலே ஏகப்பட்ட கேள்வியோட நுழைஞ்சிருக்கு. அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் அவருக்கு நான் இந்த கேள்வி கேட்குறேன், நான் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க இதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இந்த அசுவாத பேசுகிற அதையும் சேர்த்து இப்போ இது வந்து இறுதி இந்த 3 கேள்விகளை இறுதி கேள்விகளாக வச்சுருக்கோம். இந்த மணி 1:30 ஆயிடுச்சுன்னா பொறுப்பாளர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நிகழ்ச்சியை வந்து ஒரு நான் கேள்வி பதிவுன்னு சொன்னால் அது வந்து ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். மறுபடியும் அடுத்த அமர்வு இருக்குல்ல, எப்போ வச்சுருக்கோம், சாயந்தரம் 4:00 மறுபடியும் அடுத்த அமர்வு இருக்கு. அதனால இந்த 3 கேள்விகள் இறுதி கேள்விகள் சொல்லலாம். சகோதரர் அவங்க 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது கேட்ட கேள்வி, ஜனாதா தொழுகையில இறந்து போனவருக்கு யாரு தொலை வைக்கும்? உறவினர்கள் தான் தொலை வைக்கணுமா அல்லது பள்ளிவாசல் இமாம் தொலை வைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது சமூகம் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விளக்கம். இந்த கேள்விக்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில என்ன நடக்குதுன்னா, நிறைய பள்ளிவாசல்கள்ல ஜனாதா சண்டை, மையத்தை வைத்து ஒரு மரண பயம், மௌத்துடைய பயமும் ஒரு கவலையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதாவை வைத்துக் கொண்டு சண்டைகள் நடக்கிறது. அதுக்கு அந்த சண்டைக்கு காரணம் என்னன்னா இந்த விஷயம் தான். நாங்கள் தான் தொலை வைப்போம், இறந்து போனவருக்கு நான் தான் தொலை வைப்பேன், என் பிள்ளைக்கு நான் தான் தொலை வைப்பேன், நான் தான் உறவினர் என்று உறவினர்கள் நான் தான் தொலை வைப்பேன் என்று அவர்கள் பிடிவாதம் காட்டுகிறார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இமாம் என்ன செய்கிறாரு, அவங்களுடைய இல்லை நான் தானே இமாம், இந்த பள்ளிக்கு இமாம் நான், அப்போ நான் தான் தொலை வைப்போம், எங்கள் நிர்வாகத்தில் இதுதான் முறை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதனால் நிறைய சண்டைகள் நடக்கிறது. பள்ளிவாசல்கள்ல பிரச்சனை உருவாகி கோர்ட்டு கேஸு இப்படின்னு போகுது பஞ்சாயத்து. ஆனால் இது தேவையான ஒரு சண்டையான்னு கேட்டால் இது தேவையில்லாத சண்டை. மையத்தை வைத்து இப்படி சண்டை போடுவது தவறு. எதுல நம்ம உறுதி காட்டணுமோ அதுல உறுதி காட்டணும். இந்த மாதிரியான விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமும் கடுமையும் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதாக நினைத்துக் கொண்டு இந்த பிடிவாதம், இந்த சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, ஒருவர் இறந்து போனா அவருடைய உறவினர்கள் தான் அவருக்கு தொலை வைக்கணும். இப்படி எங்க இருக்கு சட்டம்? இப்படி குர்ஆனோ ஹதீஸோ எங்கேயாவது இருக்குதா? ஒருவர் மௌத்தா போனா அவருடைய அண்ணன் தான் தொலை வைக்கணும், அவருடைய தகப்பனார் தான் தொலை வைக்கணும், அவருடைய மகன் தான் தொலை வைக்கணும், வேறு யாரும் தொலை வைக்க கூடாது, தொலை வச்சா அந்த தொழுகை செல்லாது, இப்படி எங்கேயாவது குர்ஆன்லயா ஹதீஸ்லயா இருக்குதா? அப்படி தொலை வச்சா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு இருக்குதா? அப்படி குர்ஆனும் சொல்லவில்லை, ஹதீஸும் சொல்லவில்லை. யாராவது இஸ்லாமிய அறிஞர்களாவது அப்படிப்பட்ட கருத்தை இதுவரைக்கும் சொல்லி இருக்காங்களா? என்ன, ஒருவர் இறந்தால் அவருக்கு உறவினர்கள் தான் தொலை வைக்கணும், மற்றவங்க தொலை வைக்க கூடாது. எப்படி? மற்றவர்கள் தொலை வைக்க கூடாது. நல்லா விளங்கிக்கோங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தை நீங்க புரியணும். ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய உறவினர் தான் தொலை வைக்கணும், மற்றவங்க தொலை வைக்க
வைக்க கூடாது இப்படின்னு இமாம் ஷாஃபியோ எந்த இஸ்லாமிய அறிஞர்களோ சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா அப்படி யாருமே சொல்லல. அப்புறம் எதுக்குப்பா சண்டை போடுறீங்க? என்ன கருத்து இருக்கு தெரியுமா? ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு தொலை வைக்கக்கூடிய அந்த உரிமை, அதிக உரிமை படைத்தவர் யார்? அது உறவினரா அல்லது பள்ளிவாசல் இமாமா? உரிமை படைத்தவர், நல்ல விளங்கிக்கோங்க. உரிமை, அதிக உரிமை உள்ளவர் யார்? உறவினரா பள்ளிவாசல் இமாமா? இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. இதுல பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா பள்ளி இமாம் தான் சொல்றாங்க. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா உறவினர் தான் தொலை வைப்பாரு அப்படிங்கிறாங்க. இந்த உறவினர் தொலை வைக்கக்கூடிய உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க கூட அவர் தான் தொலை வைக்கணும், மற்றவங்க தொலை வச்சா தொழுவ கூடாதுன்னு சொல்லல. தொழுவ கூடும், ஜனாசா தொழுகை நிறைவேறும். இவருக்கு கூடுதல் தகுதி இருக்கு, அவ்வளவுதான். கூடுதல் தகுதி இருக்குன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுங்க. இல்லையா வேற ஒரு தொலை வச்சாரா தாராளமா தொழுவ கூடும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி மூலச்செலவு சொல்லப்பட்டிருக்கோம்? ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா உறவினர் தான் தொலை வைக்கணும், மற்றவங்க தொலை வைக்க கூடாது. அதுக்கு காரணம் வேற. ஏன்னா அவர் தான் இஹ்லாஸோட தொலை வைப்பார். என்ன காரணம் சொல்றாங்க? ஒருவர் இறந்து போனா அவருடைய உறவினர் தான் ரொம்ப உருக்கத்தோட ஒரு அழுகையோடு அவர் என்ன செய்வார்? தொலை வைப்பார். ஏன்? அவர் பின்னாடி இருந்து தொழுதா அந்த உருக்கம் வேலை செய்யாதா? அதே உறவினர் பின்னாடி இருந்து உருக்கத்தோடு அழுகையோடு அல்லாட்ட கையெழுதுனா அப்ப அல்லா அந்த தொழுகை ஏத்துக்கிற மாட்டானா? இவர் இமாமா வந்து நின்று உருகி அழுதாதான் அல்லா ஏத்துக்கிறவானா? நான் எல்லை மீறி கேட்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் கேட்கறது நியாயமா நீங்க. இவர் தான் உருக்கத்தோட நிற்பாரு அப்படின்னா இவர் பின்னாடி நின்று மாமுமா நின்று உருகி அல்லாட்ட கேட்டா அல்லா ஏத்துக்கிற மாட்டானா? இவர் உருக்கத்தோடு நின்று பின்னாடி உள்ளவங்க சாதாரண துவா செஞ்சு அந்த துவா ஏற்றுக்கப்படாதா? என்ன இது? என்ன பார்வையே தெரியல, வித்தியாசமா. அப்ப இது சம்பந்தமான மார்க்க சட்டம் என்னன்னு சொல்றதுன்னா ஒரே ஒரு அதிசயம் எடுத்துருக்காங்க. அவங்க இவருடைய குழப்பத்தை இந்த ஜனாசா விஷயத்தில் செய்யறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? விளங்காம சண்டை போடாது, தேவையில்லாத சண்டை. சில நேரங்கள்ல தொலை வைக்கிறவருக்கு மார்க்க சட்டமே தெரியும். தகுதி என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? இமாமா நின்று தொலை வைக்கிறவருக்கு முதலாவது குரானை ஹதீஸை நல்லா ஓதக்கூடியவராக இருக்கணும், சட்டங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கணும். அவர் தானே தொலை வைக்கணும். சில இடங்கள்ல சொந்தக்காரன் கொண்டு இருந்து நிப்பாட்டிடுறான். அவருக்கு தக்பீர் சொல்லவும் தெரியல, தொழுகையில என்ன ஓதுன்னு தெரியல. அது தெரியாம ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நீங்க சொல்லுங்க, தொழுகை முறை நீங்க சொல்லி கொடுங்க. இப்ப இவருக்கு தெரியல. இப்ப இமாமா நிக்கிறவருக்கு தொழுகை தெரியணுமா இல்லையா? அப்ப சொந்தக்காரங்கிறது முக்கியமா, தொலை தெரியணுங்கிறது முக்கியமா? எது முக்கியம்? நபி அவர்கள் என்ன சொன்னாங்க இமாமா? அதான முக்கியம். சில நேரம் 4 தக்பீர் பதிலா 3 தக்பீர்ல முடிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, தவறு செஞ்சிடறாங்க. இந்த மாதிரியான குளறுபடிகள் தான் நடக்கும். ஒரே ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டா அவங்க இந்த தவறை செய்யறாங்க. குறிப்பா ஹதீஸை ஃபாலோ பண்ணணும். என்ன கரெக்ட்? இந்த சண்டை இந்த அளவுக்கு அந்த மக்கள் போறதுக்கு காரணம் என்ன? நபி அவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க, ஹதீஸ் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால தான் இந்த ஜனாசாவில் கூட அப்படி சண்டை போடுறாங்க. அந்த உணர்வுகள் சரியா இருக்கு, நம்பிக்கை சரியா இருக்கு. நம்பிக்கை சரியா இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கிற அந்த முடிவும் உண்மையா இருக்கணும் இல்லையா? இந்த அளவுக்கு மார்க்கம் இதுல விவாதம் காட்ட சொல்லுதா? அதான் நம்ம யோசிக்கணும். மார்க்கம் சொல்லணும். ஒரே ஒரு ஹதீஸை தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலா யஹும்மன்னர் ரஜுலு ரஜுல ஃபி அஹ்லிஹின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அவருடைய குடும்பத்தார் விஷயத்தில் தலைமை தாங்க வேண்டாம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அவருடைய குடும்பத்தார் விஷயத்தில் தலைமை தாங்க வேண்டாம்னு ஒரு பொதுவாக ஒரு செய்தி இருக்கு. இப்ப இந்த செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டுனா பாத்தீங்களா, தலைமை தாங்க வேண்டாம், இமாமத் செய்ய வேண்டாம்னு வந்துருச்சு, குடும்பத்தார் விஷயத்தில் தலைமை தாங்க வேண்டாம்னு வந்துருச்சு. அப்ப ஒரு மனிதருக்கு ஜனாசா சொல்வதற்கு அவருடைய குடும்பத்தார்கள் தான் தகுதியானவர்கள், மற்றவர்கள் முந்திக் கொண்டு வந்து இமாமத் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வார்த்தையை எடுத்துக்காட்டி, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை எடுத்துக்காட்டி இவங்க இந்த சண்டையை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த ஹதீஸ்ல எங்கேயாவது ஜனாசா தொழுகை இருக்கா அல்லது தொழுகைன்னு இருக்குதா? இல்ல. பொதுவா
ஒரு மனிதனுடைய குடும்பத்தார் விஷயத்துல அவனுக்கு நீ தலைமை தாங்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு குடும்பத்தாருக்கு தலைவன் யாரு? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவன் தான் தலைவன். அப்ப அங்க போய் நீ முந்திரி கொட்ட மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது? அவனுடைய அதிகாரத்தில் நீ என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் அந்தந்த விஷயத்துக்கு அவன் தான் பொறுப்பான், அவன் தான் அந்த பொறுப்பை பார்ப்பான். நீ அதில் போய் என்ன செய்யக்கூடாது? மூக்கை நுழைக்க கூடாது. இது வீட்டில் சொல்லப்பட்ட வைத்தியம் வருது. என்னது? வீட்டில் தலைமையில் ஆக வேண்டாம். அப்ப வீட்டுல ஒரு மனிதனுடைய குடும்பம், இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? என்ன உணர்த்துது? அது அவனுடைய பெர்சனல் ஒரு மனிதனுடைய சொந்த விஷயங்கள், அது அவனுடைய குடும்ப விஷயத்திலையும் நாம தலைமை தாங்க கூடாது. அதே மாதிரி அவனுடைய வீட்டில் ஏதாவது ஒரு அவனுக்குன்னு உரிய இடங்கள் இருக்கைகள் இருந்தால் அவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அங்க உட்கார வேண்டாம். இங்க கூட வார்த்தை கூட எப்படி இருந்துச்சு? அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு பேச்சுக்கு ஜனாதா தொழுகை வச்சுக்கிட்டா கூட அவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது? தலைமை தாங்க கூடாது. ஜனாதா தொழுகை வச்சுக்கிட்டா கூட அவன் அனுமதி கொடுத்தா நீ என்ன செய்யலாம்? மற்றவன் என்ன செய்யலாம்?